நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் திருச்சின் பிள்ளைகளாக ஒன்று கூடி கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாளிலும் அதை நாங்கள் எண்ணி உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர், நீர் எங்களுடைய நன்றி பலிகளை ஏற்று அங்கீகரிப்பீராக. தொடர்ந்து வருகின்ற புதிய ஆண்டிலே இன்னும் நாங்கள் உம்மிலே வளரவும் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பேசுகிற உம்முடைய அடியினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களை ஆவியானவர் நீர் ஒருமுகப்படுத்தும். உம்முடைய வேதத்தில் இருக்கின்ற சத்தியத்தை கற்று அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு நீர் துணை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநெற் நாமத்தினாலே இந்த தோத்திர பண்டிகை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னை அன்போடு அழைத்த சபை போதகர் அருள் திரு கிளீட்டஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சபை ஊழியர், கமிட்டி அங்கத்தினர், திருச்சின் பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தோத்திர பண்டிகையை நாம் அனுசரிக்க வந்திருக்கிறோம். இந்த பண்டிகை ஆராதனை செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு திருடன் இருந்தான். சரியா? அந்த திருடன் எல்லார் வீட்டையும் நன்றாக திருடுவான். ஆனால் ஒரு நாளும் மாட்டிக்கிடவே மாட்டான். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவன் தான் திருடி இருக்கான். ஆனால் எந்த விதமான ஆதாரம் இருக்காது. அதனால் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த திருடனுக்கும் வயதாகிறது. ரொம்ப ஆண்டு ஆன உடனே அவன் என்ன யோசிக்கானா, இனிமேல் நம்ம திருடக்கூடாது அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம அப்பா இந்த ஊர்லே ரொம்ப சிறந்த ஒரு திருடனாக இருக்காங்க, நம்ம அப்பாவை போல் நம்ம மாறணும் அப்படின்ட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கான், அப்பா எனக்கு நீங்கள் திருட கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போது அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்பா, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா இன்றைக்கி நைட்டு நம்ம திருட போவோம், நீ கற்றுக்கோ, அதுக்கு பிறகு நான் திருட மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் என்ன நினைக்கானா, இன்றைக்கி எப்படியாவது நம்ம போய் ஒரே நாளில் நம்ம அப்பா கிட்ட போய் நல்லா திருட்டெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா இனி இந்த ஊரில் நம்ம திருடி யாருக்கிட்டையும் மாட்டிக்கிடாமல் நல்லபடியாக நம்ம வாழ்ந்துக்கிடலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கான். அப்போது அந்த நைட்டு நேரம் வருது. ஒரு வீட்டை அவங்க முடிவு பண்ணி போகிறாங்க. போயிட்டு அந்த திருடுவதற்கு அவங்க அப்பா தைரியமாக போகிறாரு. அதாவது ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவன் ஃபஸ்ட் டைம் திருட போகிறான்ல, அவனுக்கு பயமாக இருக்குது, எங்கேயாவது நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அப்பா எப்படி போகிறாங்க, ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அழகாக போகிறாங்க. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீ ஒரு ஓட்டை போடு, நம்ம இந்த வழியாக போவோம், இதே வழியாக தான் வருவோம், அதனால் நீ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு. உடனடியாக கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போய் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா திருடி முடிச்சிடுறாங்க. பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூமில் ஒரு அல்மாரி இருக்குது, அந்த அல்மாரிக்குள்ளே காசு பணம் எல்லாமே இருக்கும், நீ போய் எடுத்துகிட்டு நீ வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனை அந்த ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. போன உடனே அந்த அப்பா அந்த ரூமை இழுத்து பூட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு திருடன் 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 அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்காங்க. இந்த பையனுக்கு ஒரே பயம், என்னடா அப்பா நமக்கு திருட்ட சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்மளே மாட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவனு ரொம்ப பயமாக அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே வந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. பிறகு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பையன் வீட்டுக்கு வாரான். வந்துட்டு அந்த அப்பா கிட்ட கேட்கான், இன்னும் எதுக்கு இப்படி தனியாக விட்டு போனீங்க அப்படின்ட்டு. அதான் நீ வந்துட்டால, நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு. இல்லை நான் எப்படி வந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டாமா, அதான் வந்துட்டால நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியணுமா அவன் எப்படி வந்தான்ட்டு, அவன் எப்படி திருடிட்டு வந்தான்ட்டு உங்களுக்கு தெரியணுமா? அந்த அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கேட்கறதுக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
சரி, அப்போ அந்த இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. நம்ம செய்தியை கேட்டு முடித்த பிறகு அந்த திருடனை எப்படி எஸ்கேப் ஆகி வந்தான்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாளிலும் நாம் இந்த தோத்திர பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோம். பண்டிகை நாம் எதற்காக கொண்டாட வேண்டும்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சீக்கிரமாக பதில் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். பண்டிகையை நாம் எதற்காக கொண்டாட வேண்டும்? இப்போ நம்ம இன்னைக்கு தோத்திர பண்டிகை அனுசரிக்கிறோம். எதுக்காக நீங்கள் அனுசரிக்கிறீங்க? தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு. வேற? நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா பண்டிகைனாலே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் பண்ணுவதற்காக. வேற? கெட் டுகெதர். வெரி குட். கெட் டுகெதர், அதாவது பண்டிகை என்றாலே எல்லா உறவுகளும் சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். வேற? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் இந்த பண்டிகையை அனுசரிக்கிறோம். இன்று நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு, அதனால எனக்கு சொல்ல தேவையில்லை. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக இங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு கெட் டுகெதர், அதாவது நம்முடைய உறவுகளை நாம் பார்த்து நம் உறவுகளோடு இணைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்ட்டு? இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் அந்த நன்மைகளை நாம் மறவாதவர்களாக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காக தான் நாம் பண்டிகையை அனுசரிப்பது உண்டு. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 3 முக்கியமான பண்டிகைகளை அனுசரிக்க சொல்கின்றார். அதை நாம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினாலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக காணப்படுவார்கள் என்று. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 3 பிரதானமான இந்த பண்டிகைகளை அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்ததை அவர்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அதே போல கூடார பண்டிகை என்றால் அந்த 40 ஆண்டுகள் அந்த வனாந்திர பயணத்திலே கூடாரமாக அவர்கள் ஒவ்வொரு இடத்திலே போட்டு அந்த இடத்திலே ஆண்டவர் பகலிலே மேகஸ்தமமாகவும் இரவிலே அக்னிஸ்தமமாக இருந்து அந்த மக்களை பாதுகாத்ததினாலே அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த வாரங்களின் பண்டிகை, இதுதான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுகின்ற ஸ்தோத்திர பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை. இது வாரங்களின் பண்டிகை என்று பார்க்கும் பொழுது 7 வாரங்கள் இதை கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அறுப்பு காலம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு இதுக்கும் மாறும். சிலருக்கு இந்த நாளில் தான் அறுப்பின் பண்டிகை இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. சில தானியங்கள், சில பயிர் வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாரங்கள் அவங்களுக்கு எப்போல்லாம் அது விளைச்சல் தருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகையாக இந்த வாரங்களின் பண்டிகை பார்க்கப்படுகிறது. இங்கு நாம் இதை ஸ்தோத்திர பண்டிகையாக ஆண்டவர் நமக்கு கடந்த ஒரு ஆண்டு காலம் செய்த நன்மைகளை எண்ணி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஸ்தோத்திர பண்டிகையின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்று இந்த ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி பண்ணணும்னா, நீ புசித்து திருப்தியாக இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரிக்க கடவாய். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? யாரும் பசியோடு இல்லைல்ல? எல்லாருமே நல்லா திருப்தியாக இருக்கீங்களா? ஆண்டவரை நான் ஆராதிக்க வருகிறேன் என்று. ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ புசித்து திருப்தியான பிறகு நீ வா. இப்போ நீங்கள் ஒரு பசியோடு ஒரு பாதி சாப்பாடை சாப்பிட்டு வரும்போது எப்படி இருக்கும்?
இந்த ஐயா எப்போ தான் பிரசங்கத்தை முடிப்பாங்க, எப்போ இந்த ஆராதனை முடியும், எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்கும். ஆனால் நம்முடைய மனம் நிறைவாக இருக்கும் பொழுது நாம் தேவனை முழு மனதோடு நாம் நன்றி செலுத்த முடியும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அதை தான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். இன்று நாம் ஆண்டவரை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இங்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுவதுமாக ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எதற்கு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால், அதே பகுதியில் அந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார். முதலாவதாக அந்த 11வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதிருக்கும்படிக்கும் என்று. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் அல்லது ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை என்றால், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் மறந்து போகின்றவராக இருக்கிறோம். நாம் பல நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பதுண்டு. ஆனால் ஜெபித்த காரியங்களை நான் பெற்ற பின்பு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேனா என்ற ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக கேட்க வேண்டும். பல நேரங்களிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து போய் விடுகிறோம். அந்த மறந்து போகும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்பது ஒரு தூரமாக போகிறது. இப்போ யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ். அந்த ஒரு வார்த்தை தேங்க்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அதே போல் ஒரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கணும். அந்த அட்மிஷன் கிடைக்கும் போது அந்த நபர் போய் உங்களுக்காக பேசிட்டு வராங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவங்க அன்னைக்கு மட்டும் இல்லைன்னா என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ அட்மிஷன் கிடைச்சிருக்காதுன்ட்டு எப்போன்னு சொல்லுவீங்க? உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சொல்லுவீங்க. அவங்கள எப்போல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் இல்லைன்னா என் பையனுக்கு அந்த காலேஜில் அட்மிஷனே கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்காவது நம்ம அப்படி ஆண்டவரை பற்றி சொல்கிறோமா? யார்கிட்டையாவது ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது அப்படின்ட்டு யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறோமா? பல நேரங்களிலே மறதி என்பது ஒரு தேசிய வியாதின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி மக்கள் மறந்து போயிடுறாங்க. இதை நன்மை செய்த தேவனை நாம் மறந்து போய் விடுகிறோம். ஆனால் யாராவது ஒருவர் நம்மை காயப்படுத்துகின்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது மறப்போமா? எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு எத்தனை செகண்டில் நீங்கள் சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் அதை மறக்க போகிறதும் இல்லை, என் வாழ்நாள் முடிவு பரிந்தோம் அப்படின்ட்டு நம்ம தைரியமாக நம்ம சொல்லுவோம். ஆனால் செய்த நன்மைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் அதற்காக தான் சொல்கிறாரு, உடனடியாக நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 14வது வசனத்திலே உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் என்று. இருதய மேட்டிமை, ப்ரைடு. இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ப்ரைடு என்பது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார், நல்ல ஒரு வசதியை கொடுத்திருக்கின்றார், நல்ல ஒரு அந்தஸ்து, எல்லாரிடத்திலுமே நல்லபடியான ஒரு பேரையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இது எல்லாவற்றையும் நான் பெற்ற பின்பு நமக்குள்ளாக ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை வந்துகிறது. அந்த பெருமை வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் மறந்து போய் விடுகிறோம். அதனால் இந்த பெருமை வரக்கூடாது என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது எல்லாமே ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்திருக்கின்றார், இது எல்லாமே என்னுடைய பலமோ என்னுடைய எதுவோ இல்லை என்று நாம் அதை நினைக்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னைக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் எல்லாமே நான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு நமக்குள்ளாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த 17வது வசனத்திலே என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும். அந்த இடத்துல நாம் கடவுளை மறந்து போகின்றவராக இருக்கிறோம். அதனால் நீ எச்சரிக்கையாயிரு என்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் முதலாவதாக இந்த பண்டிகையை நாம் அனுசரிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் எதற்காக செலுத்த வேண்டும் என்றால் நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை. இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையிலே மேட்டிமை, பெருமை வந்துடக்கூடாது.
மூன்றாவதாக, இது எல்லாமே என்னுடைய கை சாமர்த்தியம் என்கின்ற அந்த நினைப்பு என்னுடைய உள்ளத்திலே வரக்கூடாது. இது வரக்கூடாது என்றால் நம் ஆண்டவருக்கு முதலாவதாக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றவராக இருக்கிறோம். நம்ம ஒரு வேலையை பார்த்தோன்னா, இப்போ கையை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இல்லை ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தோன்னா நமக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும், கரெக்டாக? அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம நடந்தோன்னா நமக்கு கால் வலிக்கும். எல்லாருக்கும் வலிக்குமா இல்லையா? இப்போ ரொம்ப நேரமா, இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரம் செய்தி கொடுக்கேன், உட்காந்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் உடம்பு வலிக்க தானே செய்யும். ஆனால் நம்ம பேசுவோம் தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்க சொன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், வாய் வலிக்குமா? அந்த வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக. இன்னைக்கு அந்த வாயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த வாயை வைத்து பல விதமான காரியங்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வாய் நமக்கு வலிக்கதே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது மட்டும் நன்றி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்ட்டு சொன்னா வாய் திறக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொன்னா நன்றி. இது வேற ஏதாவது கொஞ்சம் பேச சொன்னா நல்லா கத்தி பேசும். ஆனால் ஆண்டவருக்காக நாம் இந்த வாய் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வாயை நாம் விரிவாக திறக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நன்மையால் நிரப்புகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த வாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாயை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பலவிதமான வீண் பேச்சுகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவதூறான வார்த்தைகளை நாம் இந்த வாயினாலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமல்ல. இந்த வாயினாலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய துதி இருக்கிறதா என்கிறதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதுமே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இன்று நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியான 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 15வது வசனம் வரை இந்த பகுதியிலே எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 7வது வசனம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் உற்சாகமாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருக்கென்று நாம் உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இன்னைக்கு ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம்மையே நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகின்றார். நம்மையே ஜீவ பலியாக ஆண்டவருடைய பணிக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்கின்ற வேலையின் வழியாக வருகின்ற பலன்களை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே இந்த கொடுப்பது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய மனதில் பலவிதமான கேள்விகள் வரும். இது சரியான விதத்தில் தான் பயன்படுகின்றதா, இல்லது இவர்கள் இந்த காசை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகளை எல்லாம் நாம் கேட்போம். ஆனால் அதே இது ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அதனுடைய ரேட் இவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னால் எந்த விதமான யோசனை இல்லாமல் கரெக்டாக அந்த பில்லை பேமெண்ட் பண்ணிடுவோம். கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ஸுமே நம்ம அவங்களுக்கு கொடுப்பது உண்டு. ஆனால் இதே இது ஆண்டவருடைய காரியத்திற்கு என்று கேட்கும் பொழுது பலவிதமான கேள்விகளை நாம் ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா நான் என் பேரில் எழுதிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சொல்வது உண்டு. ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பவுல் என்ன சொல்கிறார் என்றால், உற்சாகமாக கொடுக்க வேண்டும். யாருமே கட்டாயமாக கொடுக்க கூடாது. முதல் ஆஃபரிங் யார் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல கேட்குது, கரெக்டாக தான் கேட்க சொல்லுங்க, கொஞ்சம் காது கேட்காது. ஆபேலா, ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆபேல் தான் ஆஃபரிங் கொண்டு வராங்க. ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாங்களா எனக்காக இப்படி ஆஃபரிங் கொண்டு வாங்க அப்படின்ட்டு? ஆனாலும் அவன் தன்னுடைய மனதிலே ஆண்டவருக்கென்று ஒரு பெஸ்ட் பாட்டை அவன் கொடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டான். அவங்க அண்ணன் என்ன பண்ணாங்க, சரி ஏதோ வயலில் விளைஞ்சு நம்ம தம்பி போய் கொடுக்கான், நம்மளும் போய் இது கொடுப்போம் அப்படிங்கிறதுல கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி கொடுக்கோம்? நம்முடைய மனதின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் செய்த நன்மை எண்ணி நாம் கொடுக்க வேண்டும். யாரோ கட்டாயமாக கொடுக்க சொன்னார்கள் அதற்காக நம்ம கொடுக்கக்கூடாது. இல்லை இவங்க இவ்வளோ கொடுத்துட்டாங்க, நம்ம இவங்களோட ஒரு ரூபாயாவது அதிகமாக கொடுத்துடணும் அப்படின்ட்டு இல்லை.
ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்திருக்கின்றார், நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைமை நமக்கு இருக்க வேண்டும். அதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாக அல்ல. இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே கொடுப்பது எதற்காக என்றால், நாம் ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய பணிக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது எருசலேம் சபைக்கு ஒரு தேவை வருகிறது, அந்த ஆலய கட்டுமான பணிக்கென்று ஒரு தேவை வருகிறது. அப்பொழுது இந்த கொரிந்து சபையினிடத்தில் பவுல் இந்த மன்றாட்டை வைக்கின்றார். அதாவது இப்படி ஒரு தேவை இருக்கு, நீங்க கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அந்த 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கு மக்கதோனியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமாய் இருந்தாலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அந்த மக்கதோனியா சபை ரொம்ப சின்ன சபையா இருந்து ஒரு உபத்திரவத்தின் பாடுக்குள்ளாக அது சென்றது. ஆனாலும் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால், பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக அவர்கள் கொடுத்தார்கள். இன்று நாம் ஆண்டவருக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற காணிக்கைகள் எப்படி நாம் கொண்டு வருகிறோம்? எனக்கு தெரியாது, ஐயாக்கு தெரியாது, சபை மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்றவராக இருக்கிறார். நீங்கள் இன்று படைக்க வருகின்ற அந்த காணிக்கையை மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு செய்த நன்மை எண்ணி நான் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்களா? அல்லது நான் இதை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைமையோடு வந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவனவன் கட்டாயமாகவும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாக கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் உற்சாகமாக கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். அந்த வசனத்தின் நிறைவிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அருளே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் இந்த தோத்திர பண்டிகையை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலைமையோடு நாம் கொடுக்கின்றோம் என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். இன்று நம்முடைய காணிக்கையும் நம்மையும் ஆண்டவர் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் மனப்பூர்வமாய், உற்சாகமாய், உதாரத்துவமாய் கொடுக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக நாம் பார்க்கும் பொழுது இன்று நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியானது பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். அந்த 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே பொருளாசை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம பொருட்கள்லாம் வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொருட்கள் எல்லாமே நமக்கு தேவைக்கேற்ப நாம் பயன்படுத்த வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 24:1வது வசனம். சங்கீதம் 24:1வது வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இந்த வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கர்த்தருடையது, எதுவுமே என்னுடையது கிடையாது. அதனால் இந்த உலகத்தின் மீது நான் ஆசை வைக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். அதனால் நாம் ஆண்டவர் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கையிலே பின்வாங்குகின்றவர்களாக இருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் இங்கு சொல்கின்றார், பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இன்னைக்கு நம்முடைய பேங்க் பேலன்ஸில் ஒரு 4 டிஜிட் நம்பரோ இல்லைன்னா ஒரு 5 டிஜிட் நம்பரோ இருந்தனா நமக்கு எந்த விதமான கவலை இருக்காது. ஆனால் அதே இது 2 டிஜிட் இருந்தனா நம்ம எப்படி இருக்கும்? நம்ம நிலைமை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், என்னடா பைசாவே இல்லை அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த நிலைமையிலும் நான் என் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கின்றார். எல்லாம் கர்த்தருடையது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இருக்கும் பொழுதும் நான் அதே போல தான் இருக்க வேண்டும், இல்லாத போதும் நான் அதே போல தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் ஆண்டவரையே நான் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தான் இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். இன்று நாம் பல நேரங்களிலே சம்பாதிக்க வேண்டும் என்று பல நேரங்களை நாம் அதற்காக ஒதுக்குகிறோம்.
ஆனால் ஆண்டவருக்கென்று நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக கேட்க வேண்டும். இன்று பல நேரங்களிலே ஆண்டவருக்கு கொடுப்பதிலோ ஆண்டவருக்கு நேரத்தை நாம் செலவழிப்பதற்கு நாம் பின்வாங்கி போகின்றவர்களாக இருக்கிறோம். ஒரு 24 மணி நேரம் இருந்தனா நம்ம 24 மணி நேரத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை நாம் கொடுத்திருப்போம். அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நாம் நேரத்தை கொடுப்பதில்லை. அந்த நேரம் பார்த்து தான் ஏதாவது ஒரு வேலை வரும், உடனடியாக நாம் அந்த வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். சரி, ஓகே, காலையில் தான் நம்ம ஜெபிக்கல, நம்ம காலையில் தான் வேதத்தை வாசிக்கல, மத்தியானம் நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் மத்தியானம் வந்த உடனே ஒரு வேலை வரும், நம்ம பைபிள் வாசிக்கும் போது நமக்கு தூக்கம் வந்துடும். சரி, நம்ம நைட்டே நம்ம பண்ணிடுவோம்ட்டு நைட் பண்ணும்போது அது அப்படியே போயிடும். ஆனால் வேறு வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை கண்டிப்பாக முதன்மையாக பிரதானமாக நாம் அதை செய்வதுண்டு. இங்கு ஆண்டவர் அதை தான் சொல்கின்றார், பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்காதீர்கள், ஏனென்றால் எல்லாமே கர்த்தருடையது, இதை சார்ந்து நீங்கள் வாழக்கூடாது, கர்த்தரை சார்ந்து மட்டுமே நீங்கள் வாழ வேண்டும். இன்று இந்த தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். எதற்கென்றால் அவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகக்கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே மேட்டிமை வந்துடக்கூடாது, எல்லாமே என் சாமர்த்தியம் என்கின்ற அந்த நினைவு நமக்குள்ளாக வரக்கூடாது. இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாக நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார், நான் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நான் கொடுக்கிறேன், விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை எண்ணி நான் மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். நிறைவாக என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கர்த்தருடையது, இந்த உலகத்தை சார்ந்து நான் வாழவில்லை, நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். அதனால் கடந்த ஆண்டு முழுவதும் நீர் என்னை நன்மையாக நீர் வழிநடத்தினீர், இனி வருகின்ற நாட்களிலும் நான் உண்மையை சார்ந்து வாழுவேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களோ சம்பாத்தியமோ ஆஸ்தியோ மனிதனோ யாரையுமே நான் சார்ந்து வாழவில்லை, உண்மையே நான் சார்ந்து வாழ்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அப்படி சிந்திக்கும் பொழுது இந்த தோத்திர பண்டிகை என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். இன்று நம் எப்படிப்பட்ட நிலைமையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் முழு மனதோடு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோமா? முழு மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்கின்றோமா? முழு மனதோடு நாம் அவரையே நாம் சார்ந்து வாழ்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு வருகிற நாட்களிலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே நன்மை செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதை தான் நாம் இந்த கதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கதையை நான் எங்கே விட்டேன்? உங்களுக்கு தெரியணுமா எப்படி வந்தான்ட்டு? இல்லைன்னா மோரல் மட்டும் சொல்லி முடிச்சிடவா? அந்த திருடன் அவங்க அப்பா கதை போட்டு போயிட்டாங்க. போன உடனே அந்த அல்மாரிக்குள்ளே சாவி அவங்ககிட்ட தானே இருந்து அதை திறந்து அவன் உள்ளே உட்காந்துக்கிட்டான். அப்போ எல்லாரும் எந்த ரூமில் திருடன் இருக்கான் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்பவும் ஒரு சின்ன பொண்ணு லைட் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தான். அவன் அந்த அல்மாரிக்குள்ளே அந்த சாவி போடுற இடத்துல இருந்து அவன் பார்த்தான். பார்த்த உடனே இந்த பொண்ணு இங்கே தான் வருது, நம்ம என்ன பண்ணோன்னா அவன் கையில் இருக்கிற அந்த லைட்டை எடுத்துகிட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு உடனடியாக அவனும் எடுத்து விட்டு ஓடியே விட்டான். ஓடின உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, திருடன் 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 அப்படின்ட்டு. அப்போ திருடன் இங்கே தான் இருக்கான்ட்டு அவன் பின்னால் நிறைய பேர் அவனை துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவனும் பயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கான். நடுவில் ஒரு பெரிய கல் வந்துச்சு, ஒரு பெரிய கல். அவன் பார்த்தான், பின்னால் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முன்னால் பார்த்தா ஒரு கிணறு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெரிய கல்லை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி வீசிட்டான். வீசின உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அந்த திருடன் கிணத்துக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவன் சொன்னான், நான் உண்மையிலே அந்த பயத்தில் நான் நார்மலாக போயிருந்தா கூட என்னால் அந்த கல் தூக்கி வீசியிருக்க முடியாது, ஆனால் ஒரு பயத்தில் நான் வீசிட்டேன். எல்லாரும் அந்த கிணத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு வாங்க வாங்க திருடன் மாட்டிக்கிட்டான்னுட்டு எல்லாரும் அங்கே தேடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும், ஆனால் அந்த அப்பாவுக்கு ஒரு ஆர்வமும் இல்லை. அப்படியா, சரி ஓகே போய் சாப்பிடு. என்னப்பா இவ்வளோ இதாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல அப்படின்ட்டு. அப்போ அந்த அப்பா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சரியா, என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நான் உனக்கு எப்படி செய்யணும், எப்படி தப்பித்து வரணுன்ட்டு நான் உனக்கு சொல்லியிருந்தேன்னா உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்காது. இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா அதை லாக் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலுமே அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்காக நான் யாரையும் திருட சொல்லலை, சரியா? இந்த அனுபவம் என்பது தேவனோடு இருக்கின்ற அந்த அனுபவம்.
ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நாம் நெருங்கி வாழ்கின்றோமோ அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளாக வரும். நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எனக்கு வரும். நான் ஆண்டவரே சார்ந்து இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வும் நமக்கு வரும். இன்று தேவனோடு நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நல்ல ஒரு உறவிலே இருக்கும் பொழுது நாம் இந்த அனுபவத்தை பெறும் பொழுதுதான் ஆண்டவருக்கென்று நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாக, ஆண்டவருக்கென்று நாம் உற்சாகமாக கொடுக்கின்றவர்களாக, ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்கின்றவர்களாக இருப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து இந்த தோத்திர பண்டிகை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தோத்திர பண்டிகையிலும் நாங்கள் எதற்காக இந்த பண்டிகை ஆசரிக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறவாமல் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த நீர் எங்களை இந்த வேளையில் அழைத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீர் எங்கள் மீது பாராட்டுகின்ற கிருபையாக இருக்கிறது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சித்த கிருபையாக இருக்கிறது. அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர், நீர் எங்களுக்கு அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் உற்சாகமாக, மனப்பூர்வமாக, உதாரத்துவமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே படைக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏதோ கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளாக இராமல் உற்சாகமாக நாங்கள் கொடுத்து தேவரீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையே சார்ந்து வாழ்கின்ற அந்த அனுபவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. எல்லாம் கர்த்தருடையது என்கின்ற அந்த மனதை, அந்த மனநிலைமை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தொடர்ந்து இந்த பண்டிகை நாளுக்குரிய எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வருகின்ற ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்ந்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.